உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன பார்க்க வரோம், என்ன விஷயத்தை பேச வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறத எனக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த 2025 சனி பகவான் திருக்கணித முறைப்படி மீன ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நம்மளுடைய நேர்கள் பல அன்பர்கள் சார் இப்போ வாக்கியப்படி அவர் மீனராசிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபாலோஅப் எங்கள் ஜாதகமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதன்படியில் எங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ராசியின் அடிப்படையில் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத என்னுடைய கணிப்பின் ரீதியாக உங்களுக்கு கணிச்சு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுடைய ராசியிலேருந்து கிடக்கிறார். சனி உங்களுடைய ராசியை விட்டு கிடக்கிறார். சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்தவர் இப்போ உங்களுடைய 2ஆம் இடமான தன வாக்கு ஸ்தானத்தில் அமர்றார். அப்போ 2ஆம் இடத்துக்கு சனி போனால் நல்லதா கெட்டதா, இது ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கும்பராசியின் அதிபதியே சனி பகவான் தான். சனி பகவானுக்கு மூலத்திரிகோணம் வீடே கும்பராசி தான். அதனால தான் நம்ம கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லணும்னா வணக்கத்தை எப்போதுமே சொல்லுவோம். வணக்கத்துக்குரியவர்கள் இல்லைன்னா கும்பம்னு எழுதிடலாம். எல்லாராலும் வணங்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள். ஆனால் எல்லாராலையும் அதிகமாக பாதிப்படைகிறதுமே கும்பராசி தான். ஏன்னா இந்த எங்கே கும்பிடு அதிகமாக போடுறாங்களோ அங்கே தான் அவங்கள தான் கவுத்துவாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் உங்களை லைஃப்பில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 வருட காலமாக எல்லா இடத்திலும் கவுத்தி தான் விட்டுருக்காங்க. யாரும் உங்களை வாழ வச்சு பார்க்கல. நிறைய மனசோர்வு இருக்குது, நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, ஏன் வாழ்கிறோங்கிற கேள்வியும் இருக்குது, ஆனால் வாழணுங்கிற கட்டாயமும் இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மனசோர்வு விலக போகுது, மன நிம்மதி கிடைக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள ஒரு வேற்றுமை விலகி ஒற்றுமை ஏற்பட போகுது. உங்களுடைய கணவரை மற்றவர்கள் மாய வலையில் உழ வச்சாங்க, இல்லை உங்கள் கணவரே போய் வாண்டடாக போய் மற்றவங்களுடைய வலையில் போய் சிக்கிட்டாரு. கடைசியில் நீங்கள் என்னடா வாழ்க்கைன்னு வாழ்கிறீங்க அப்படின்னா கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய கணவருடைய செயல்பாடு நிறைய மாற்றத்தை உணர்வீங்க. அவரை தன்னுடைய தப்பை உணரக்கூடிய ஒரு காலகட்டம், அவர் தப்பை உணர்ந்து உங்க கூட சேர்வார். அதே போல் கும்ப ராசியில் பிறந்த ஆண்களுக்குமே இது பொருந்தும். தன்னுடைய மனைவி தான் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க, தன்னுடைய அம்மா பேச்சை கேட்காங்க, நண்பர்கள் பேச்சை கேட்காங்க. ஆனால் உங்களுடைய பேச்சை கேட்கலை, மதிக்கலை, கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு வருத்தப்படுற நம்முடைய கும்ப ராசி ஆண்களுக்குமே உங்களுடைய மனைவி உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயல்பாடையும் உங்களுடைய உண்மையான அன்பையும் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பது உண்மை. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் செய்து உங்களுக்கு தேவையான செயல்பாடுகளில் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் நம்மளுடைய கும்ப ராசியில் பிறந்த நேர்களில் யாரெல்லாம் காதல் என்ற வலையில் சிக்கி தவிக்கிறீங்களோ, காதலால் பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, அத்தனை விதமான பிரச்சனையிலிருந்தும் ஒரு முடிவுக்கு வெற்றி பெற போகிறீங்க. கலைத்துறைனா யூடியூப்லேருந்து, சினிமா துறையிலேருந்து, சின்ன திரையிலேருந்து, பெரிய திரையிலேருந்து, எந்த திரையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமையை ஒரு நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் என்பது உண்மை. இப்போ நம்ம ராசியின் அடிப்படையில் பார்த்தோம். இதில் கும்பராசியில் உள்ள 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்னா, பல நாட்களாக இது நடக்குமா நடக்காதான்னு யோசித்து கனவுல மட்டும்தாங்க நடக்குது, நினைவில் கூட நடக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயம் நடக்க போகுது. கல்யாணமே முடியலை, கல்யாணம் எனக்கெல்லாம் முடியுமா, எந்த வரன் வந்தாலும் என்னை வேண்டான்றாங்களே, எந்த வரன் வந்தாலும் ஜாதக பொருத்தம் இல்லைன்றாங்களே,
எந்த வரன் வந்தாலும் ஏமாற்றமாகவே இருக்கே அப்படின்னு வருத்தப்படுற கும்ப ராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய படிப்பு, அதேபோல் கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, அதேபோல் உங்களுடைய குழந்தைகளுடைய அக்கறை, இதிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? கவனம் செலுத்தணும். காதல் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. ஆபத்தை கொடுத்துரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக கும்ப ராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு, சதயம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே என்னை பொறுத்தவரை சதய நட்சத்திரக்காரங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நீங்கள் உண்மையிலேயே ரியாலிட்டி அன்பாக இருப்பீங்க. 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். தனித்திறமை இருக்கும். ஆனால் திறமை உள்ளவங்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்காதுங்கிற மாதிரி தான், உண்மையான அன்பு வச்ச உங்களுக்கு தான் அன்பும் கிடைக்காது, அங்கீகாரமும் கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய திறமைக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய உண்மையான பாசத்துக்கு, உண்மையான அன்புக்கு உறுதியாக மதிப்பும் அளிக்கப்படும். அதேபோல் உறவுகள் பலப்படும் என்று சொல்லலாம். பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்த நிலை மாறி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கான்னு வருத்தப்படுறீங்க சதய நட்சத்திரக்காரங்க அப்படின்னா, உங்கள் கணவர் உங்களை புரிந்து கொள்வார். அதேபோல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை ஆண் குழந்தையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, உறுதியாக 2வது குழந்தையும் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2வது குழந்தையாக இருந்தால் உங்களுடைய அமைப்பின் ரீதியாக இப்போ நம்ம பிரசனம் பார்க்கும்போது பெண் குழந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மனசார ஏற்றுக்கிற பாக்கியம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வண்டி வாகனங்களை செல்லும்போது கவனம். உங்களுடைய பார்ட்னருடைய விஷயங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது வார்த்தைகளை கவனம். உங்களுக்கும் பார்ட்னருக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா 3ஆம் நபர்களை தலையிடாமல் நீங்களே பேசி முடிப்பது கவனம். நண்பர்களிடம் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப கவனம். இதெல்லாம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு கிரகங்கள் பாதிப்பை கொடுக்காது. மேலும் கும்பராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த கோச்சார கிரகமான சனி பகவான் கொடுக்கின்ற நன்மைகளில் என்ன நன்மை கிடைக்க போகுதுன்னா, உங்களை விட்டு போன எந்த உறவாக இருந்தாலும் தேடி வருவாங்க. நீங்கள் கொடுத்த பணம் வராதுங்கிறது பொது கருத்து. ஆனால் இந்த காலகட்டங்களில் கொடுத்த பணம் திரும்ப வரும். புதிய வாழ்க்கை, புதிய உறவு, புதிய அன்பு, புதிய காதல், புதிய வேலை என்பதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உறுதியாக பெற போகிறீங்க என்பது உண்மை. நீங்கள் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, கால பைரவர் வழிபாடை பின்பற்றுங்க. கால பைரவரை நீங்கள் சரியாக பின்பற்றினா காலம் ஃபுல்லாம் கவலை இல்லை. கும்பராசி குதூகலமே. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குகிறார். அப்போ சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும் பயமும் எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு, உங்களை காயப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்களை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது கூட நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இல்லாமல் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் போட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்கள் மன தைரியத்தோடு செயல்படலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம் இருக்குது. இது ஒரு 20லேருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் தான் 70லேருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்களில் உள்ள தடைகளை உடைக்க முடியுங்கிறத உங்கள் ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில் எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க, ஐயா வீடியோ பார்த்தேன், என்னுடைய பேரின் அடிப்படையில் என்னுடைய நட்சத்திரம் ராசி இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்க முடியாதா? அல்லது
என்னுடைய லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் கலந்து உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். ஸோ ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உள்ளவர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.